குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் இப்போது நிஃப்டி 50யோட அப்டேட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிறது நம்ம வந்து டே சார்ட்டில் இருக்கோம். ஸோ நேற்று பார்த்த மாதிரியே நமக்கு ஒரு நல்ல ஒரு வால்டைல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டு எவ்வளோ பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 25,000 25,600 25,400 300 வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ 326 350 ஒரு 200 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ டவுன் சைடு. இதுக்கப்புறம் அதாவது மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஆக்சுவலாக இவ்வளோ செல் வந்ததுக்கு சின்ன ஒரு கரெக்ஷன். அதாவது கண்டினியூஸாக எப்பயுமே செல் இருக்காது. கொஞ்சம் பையர்ஸ் வருவாங்க, மறுபடியும் செல்லர்ஸு. ஸோ மறுபடியும் பையர்ஸு செல்லர்ஸு மறுபடியும் பையர்ஸ் வந்திருக்காங்க. மறுபடியும் இங்கே பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நமக்கு அதுக்கு என்ன பண்ணோம்? டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் போய்ட்டு டே சார்ட்டு ரிட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற என்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்த வெளியே வந்துட்டு அடுத்த என்ட்ரி பார்த்துட்டு கரெக்டாக எடுங்க. .786 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து அப்லேருந்து இதுவே வந்து நம்ம டார்கெட் டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக பாருங்கள். 0.618 ஃபஸ்ட்டு டார்கெட்டு வந்திருக்கும். ரெண்டாவது டார்கெட் இது 1.618 25,350 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ட்ரெண்டு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருக்கலாம். ஸோ மறுபடியும் நிஃப்டி நாளைக்கோட வியூ என்னென்னு பார்த்துடலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மந்த்து ஸோ இன்னுமே மார்க்கெட் வந்து நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான் ஆக்சுவலாக. இப்போ வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா 0.382. அதாவது சம்டைம் வந்து நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிடுது. 25,423 வரைக்கும் வந்திருக்கு. அது 25,400 போயிடுது ஆக்சுவலாக. அது கொஞ்சம் எப்பயாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 25,423 வந்திருக்கு. அடுத்த லெவல் மார்க்கெட்டு மறுபடியும் வரணும். நெக்ஸ்ட் வீக்குள்ளே 25,200 இல்லைனா 25,000 வரைக்கும் சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கலாம் மேஜராக உங்களுக்கு. ஸோ நிஃப்டியோட லெவல் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பை சைடில் செல் சைடில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். இப்போ நம்ம மந்தில் பார்க்குறப்போ 25,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்துக்கான டார்கெட்டுன்றது டிஃப்ரெண்ட், வீக்குக்கான டார்கெட்டுன்றது டிஃப்ரெண்ட், டேவுக்கான டார்கெட்டுன்றது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கேண்டில் ஒரு மாதம் ஃபுல்லாக 30 நாளும் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா அந்த 30 நாளில் நீங்கள் எவ்வளோ என்ட்ரி எடுப்பீங்க கணக்கு எடுத்து பாருங்கள். ஒருத்தர் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க, மந்த்து ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீக்லியில் எடுப்பாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக, அதாவது மந்த்துன்றது 4 வீக்கு. ஓகேங்களா? அப்போது 4 வாரமுமே நீங்கள் அந்த பொசிஷன் எடுத்திங்கன்னா
முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த எக்ஸ்பைரிக்கு. பிஃபோராக க்ளோஸ் பண்ணுறதுனா எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி டைமுன்றது அந்த மாதம் முடிகிற வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதுவே வீக்லியில் எடுத்திங்கன்னா அந்த ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு டைம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த 5 நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வீக்லி. அப்போது அதுக்கான டார்கெட்டுன்றது மாறும். இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு எடுக்கணுன்னா அதுக்கான டைம் ஃப்ரேம் வேறு யூஸ் பண்ணணும். ஸோ மந்த்லிக்குன்றது வேறு. இப்போ மந்த்லின்றப்போ நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்போ 25,000 வரைக்கும் மார்க்கெட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மந்த்லி. அதாவது இந்த மாதம் 11வது மாதம், இந்த மாதம் முடிகிற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 25,000. ஸோ நம்ம இப்போது டேவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹெட் அண்ட் ஷோல்டர் இதில் கரெக்டாக நம்ம சிஸ்டத்தில் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெவல் ஓகேங்களா, அதே 25,000 25,000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நாளையோட மார்க்கெட் நமக்கு பை சைடு இருக்குமா செல் சைடு இருக்குமான்றதை பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நாளைக்கு இருக்காது மார்க்கெட், மண்டேவோட மார்க்கெட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு. க்ளோசிங்கில் மார்க்கெட் டவுன் ஆன மார்க்கெட் காலிலேருந்து க்ளோசிங்கில் பையாக இருக்குது. ஆக்சுவலாக மண்டே மார்னிங் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். கொஞ்சம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதாவது இவ்வளோ தூரம் டவுன் வந்திருக்குல்ல, ஆக்சுவலாக நமக்கு இங்கே வந்தவங்கெல்லாம் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண ஆகுவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லி செல் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. செல் என்ட்ரி எடுத்தவங்க இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, விற்றுருப்பாங்க. ஓகேங்களா? செல்லில் அது வேறு கான்செப்ட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து விற்றோடனே நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா someone is buying here. ஓகேவா? அப்போது someone is buyனா மார்க்கெட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அப்போது இவ்வளோ தூரம் இங்கேருந்து டவுன் ஆன மார்க்கெட்டை இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செல் பண்ணப்போ இங்கே வந்து பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. பை பண்ணாதனால மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுனால சின்ன ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் மண்டே அந்த கரெக்ஷன் ஜோனில் இருக்கலாம். கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் நிஃப்டி வந்து இப்போது டார்கெட் கொடுத்துருச்சு. அடுத்தது ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். பை சைடா செல் சைடான்றது கன்ஃபார்மாக தெரியாத பொசிஷன் ஆக்சுவலாக. ஏன்னா செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோன்னே பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஒரு 2 நாள் மறுபடியும் இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு சண்டை மாதிரி நடக்கணும் வைங்களேன், பையராக செல்லரான்னு சண்டை நடக்கும். அப்போது யார் அதிகமாக, இப்போது மார்க்கெட் வந்து 100 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் இந்த 100 பேரை 2 பேராக பிரிச்சிடலாம். 50 பிரிச்சிடலாம். சரி, 100 பேர் இருக்காங்க, பிரிக்கலை. இந்த 100 பேரில் மோஸ்ட் அதிகமாக வந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். செல் ஆகும்னு சொன்னாங்கன்னா கீழே போகும். ஸோ இங்கே இது தான் நடக்கும். இப்போது இந்த 100 பேர் டிசைட் பண்ணுறது தான். ஏன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க
ன்றப்போ அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்கும் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் அனலைஸ்லாம் பண்ணி கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அவங்க எந்த பக்கம் போகும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பையரா செல்லரான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 2 பேருக்கும் ஒரு இது நடக்கும். யார் அதிகமாக எந்த சைடு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகும். மேக்ஸிமம் கேப்பை போய் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். மண்டே வெயிட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் கூட ட்ரேட் பண்ணுங்கள் மண்டேயில். ஸோ இது பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கணும் இல்லை. கொஞ்சம் பாயிண்ட்டு மட்டும் இதோன்னு சொல்லிகிட்டே போயிடலாம். 25,000 டார்கெட்டு சார்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்கள் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். போக போக அது உங்களுக்கு இதுவாகிடும், ஈஸியாகிடும். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு டார்கெட் டவுன் அதை பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக் பண்ணிட்டு வீக்லி சார்ட் ரெக்டாங்கிள் மார்க்கெட்டை கீழே போக முடியல. சும்மா விக்கு மட்டும் வச்சுட்டு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ டே சார்ட்டில் பார்ப்போம். அதாவது மார்க்கெட் வந்து இந்த சேனல் இது உள்ளே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட்டிங்கே பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு 57,250 வரைக்கும் டார்கெட் போயிருக்கு. இங்கே கொடுத்துட்டு மறுபடியும் பையர்ஸ் புஷ் பண்ணி மேலே வந்திருக்கு. ஆக்சுவலாக மண்டே விட்டுருங்க. மண்டே வாட்ச் பண்ணுங்கள். பையர்ஸ் தான் இருக்காங்க. மண்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னன்னு ஒரு 1 hour விட்டுருங்க. விட்டுட்டு மார்க்கெட் பாருங்கள். ஏன்னா 2 நாள் நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பை சைடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரெக்டாக வந்து 25,000 நிஃப்டி தான் 25,000 57,266 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு ஆக்சுவலாக. $57,200 0.5. $0.5 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் பைஸ் டார்கெட் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண தான் செய்யும். அப்போ நீங்கள் விற்கிறீங்கன்னா யாராவது வாங்கணும்ல. டார்கெட் வந்தோடனே மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பை ஆகுன்றதுனால பையர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த சேனல் உள்ளே போக முடியலன்னா வண்டியை வந்து ஸோ இதை நான் வச்சுருக்கிறது டே சார்ட். ஓகேங்களா? டே சார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஜஸ்ட் இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த சேனல்
டே சார்ட்டில் 1 2 3 4 5 6 7 7 நாள் லாஸ்ட்டு 7 டேஸ் கேனில் மார்க் பண்ணிக்கங்க. பிரேக் எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் என்ட்ரி போகும், இல்லைன்னா இது கூட மறுபடியும் ரன் ஆகும். இது பேங்க் நிஃப்டியோட லெவல். ஆக்சுவலாக 58,100க்கு மேலே க்ளோஸ் அதை ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். 57,100க்கு மேலே போச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் என்னென்னலாம் லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணிட்டு இன்னும் மார்க்கெட் அப்டேட் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.